திரைப்பட நடிகர் விஜய் எப்போது அரசியல் கட்சி தொடங்குவார் என அவரது ரசிகர்கள் பல ஆண்டுகளாக காத்திருந்தனர். இந்நிலையில் தற்போது தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியை தொடங்கி அதை தேர்தல் ஆணையத்தில் பதிவும் செய்திருப்பதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறார் விஜய். மக்களவை தேர்தல் இன்னும் சில மாதங்கள் வர இருக்கும் நிலையில் கட்சி தொடங்கியுள்ள விஜய் அந்த தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை. அடுத்து வரும் சட்டமன்ற தேர்தல் தான் டார்கெட் என தீர்க்கமாக சொல்லியிருக்கிறார். ஒருவேளை இந்த தேர்தலை அவரது கட்சி சந்தித்தால் மிகப்பெரிய சறுக்களை சந்தித்திருக்கும். அடுத்த சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 2 ஆண்டுகள் உள்ளன. அதற்குள் கட்சியின் கட்டமைப்பை வலுப்படுத்திய பிறகு களத்தில் இறங்குவதே புத்திசாலித்தனமான முடிவாக இருக்கும் என்பதால் நிதானமாக களமிறங்க திட்டமிட்டிருக்கிறார் விஜய். இந்நிலையில் கட்சியின் முதல் செயற்குழு கூட்டம் புதன்கிழமை நடந்த நிலையில் அதில் பல்வேறு விஷயங்களை தொண்டர்களுக்கு வீடியோ வாயிலாக அறிவுறுத்தியுள்ளாராம் விஜய். அத்துடன் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் தூத்துக்குடி அல்லது நாகை ஆகிய 2 தொகுதிகளில் ஏதேனும் ஒரு தொகுதியில் போட்டியிடவும் திட்டம் தீட்டி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. விஜய் தூத்துக்குடியை தேர்வு செய்வதற்கு பல்வேறு காரணங்கள் உள்ளன. அவரது ஆரம்ப நாட்களில் இருந்து தூத்துக்குடியில் செல்வாக்கு அதிகம் கொண்டவராக இருந்து வருகிறார் விஜய். அது மட்டுமின்றி ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிரான போராட்டத்தின் போது துப்பாக்கி சூட்டில் பலியானவர்களின் குடும்பத்தினரை நள்ளிரவில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்ததோடு நிதி உதவியும் வழங்கினார். அதன் பிறகு தூத்துக்குடி நெல்லையில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் நிவாரணமும் வழங்கினார். இது போன்ற பல்வேறு நிகழ்வுகளில் தூத்துக்குடியோடு தன்னை தொடர்பு படுத்திக் கொண்டு வருவதால் அங்கே அதிகரித்து வரும் செல்வாக்கை தூத்துக்குடி சட்டமன்ற தொகுதியை விஜய் குறிவைக்க முக்கிய காரணம். தூத்துக்குடியை போலவே நாகையிலும் கவனம் செலுத்தி வரும் விஜய் 2011ஆம் ஆண்டு மீனவர்களுக்கு ஆதரவாக நாகப்பட்டினத்தில் போராட்டமும் நடத்தினார். இலங்கை கடற்படையால் அப்போது 500க்கும் மேற்பட்ட மீனவர்கள் கொல்லப்பட்டதை கடுமையாக சாடிய விஜயின் அந்த பேச்சு அப்போது மிகவும் கவனிக்கத்தக்கதாக ஒன்றாகவே இருந்தது. அவரின் ஆவேசமான பேச்சு மீனவ சமுதாய மக்களிடம் பெரும் வரவேற்பை பெற்றதால் இந்த தொகுதியும் தனக்கு சாதகமாக இருக்கும் என கருதுகிறாராம் விஜய். கடைசி நேரத்தில் சூழலுக்கு ஏற்றவாறு 2இல் ஒரு தொகுதியில் போட்டியிடலாம் என முடிவு செய்துள்ள விஜய் தென்மண்டலத்தை வலுப்படுத்தவும் நிர்வாகிகளுக்கு அறிவுரை வழங்கியுள்ளார். அதற்கு முதல் கட்டமாக கட்சியின் முதல் மாநாட்டை தூத்துக்குடி, நெல்லை அல்லது மதுரையில் நடத்தவும் அவர் திட்டமிட்டுள்ளார். இதன் மூலம் தமிழக வெற்றி கழகம் தென்மண்டலத்தில் வலுவாக்கும் எனவும் தகவல் வெளியாகியுள்ளது.